பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களில் யார் பெரியவர்கள்? இவர்களில் யாருடைய சக்தி பெரியது என்பதை இந்த வீடியோவில் மூலம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் நாரதர் தந்திரமாக ஒரு கேள்வி கேட்டார். மும்மூர்த்திகளில் ஆயுதங்களில் யாருடைய சக்தி மிக பெரியது என்று, யார் இந்த பிரபஞ்சத்தின் முதலிட தெய்வம் என்றார். இந்த கேள்வி பிரபஞ்சமெங்கும் சுடர் மூட்டியது. திரிகாலத்தில் ஒரு சொர்க்கலோகம் உருவாக்கப்பட்டது. அதில் நூற்றுக்கணக்கான தேவர்களும் முனிவர்களும் கூடி வாழ்ந்தனர். அப்போது விஷ்ணு, நாம் யாரையும் நசுக்க விரும்பவில்லை, ஆனால் உலகத்திற்கு உண்மையை காட்ட வேண்டும் என்றார். சிவனோ அமைதியாக சிரித்தார். பிரம்மா தனது தாமரையை தொட்டு கண்களை மூடினார். பிரம்மா கண் திறந்தவுடன் காற்று உருவானது, நீர் பிறந்தது, மலைகள், நதிகள், நட்சத்திரங்கள், பூமிக்கு புதிய அழகு கிடைத்தது. அனைவரும் நெகிழ்ந்து படைப்பு இல்லாமல் எதுவும் இல்லை என கூறினார்கள். ஆனால் நாரதர் மறுபடியும் கேட்டார், படைப்பு வரட்டும், ஆனால் ஆபத்திலிருந்து பாதுகாப்பது யார்? அதே நேரத்தில் ஒரு அசுரன் சொர்க்கலோகத்தை தாக்கினான். விஷ்ணுவோ சக்கரத்தை வீசினார். பயங்கரமான ஒளி. அசுரன் நொடி நேரத்தில் விழுந்தான். அனைவரும் பாராட்டினர். பாதுகாப்பின் தலைவர் விஷ்ணு, விஷ்ணு வாழ்க என்றனர். ஆனால் நாரதர் கண்ணை உயர்த்தி, அசுரனெல்லாம் பிறக்கவே கூடாது என்ற நிலை வந்தால் அதற்கு என்ன செய்வது என்றவுடன் சிவன் கண்ணை திறந்தார். ஒரு கணத்தில் அரக்கர்களின் சக்தி சாம்பலாக மாறியது. ஆனால் அது முடிவு அல்ல, ஒரு தொடக்கத்திற்கான அறிகுறி. அனைவரும் அமைதியாய், அழிவு இல்லாமல் புதிய படைப்பு உருவாகாது என்றார்கள். நாரதரோ, சரி, இப்போது ஆயுதங்களின் சக்தியை பார்க்கலாம் என்றார். பிரம்மாவின் ஆயுதமோ வேதத்தின் ஒளி. அவர் உச்சரித்தார், பிரஜாபதியே நமக. முழு பிரபஞ்சத்திலும் சப்த அலை, ஐம்பூதங்களும் அடிபணிந்தது. ஆனால் அது அறிவு, அது பாதுகாப்பு அல்ல, தாக்குதல் அல்ல. பிரம்மாவுக்கு மரியாதையும் கிடைத்தது. ஆனால் இது முதல் இடத்திற்கான அறிகுறி அல்ல என்று அனைவரும் சொன்னார்கள். அதன் பிறகு விஷ்ணுவின் ஆயுதம் சுதர்சன சக்கரம் சுழலும் சூரியன் போன்று. அதை பார்த்தாலே காலம் நின்றுவிடும். விஷ்ணு அதை சொர்க்கலோகத்தின் நிழல் பகுதியில் வீசினார். அந்த இடத்தில் இருட்டு என்ற இடமே தெரியாமல் அழிந்து போனது. இது வீரத்தில் 2வது இடம் என்று அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள், பாராட்டினார்கள். ஆனால் இது முதல் இடத்திற்கானது அல்ல என்றார்கள். இப்போதுதான் கதையின் ஒரு உச்சம். சிவன் திரிசூலத்தை எடுக்கும் போது பின்வரும் 3 அதிர்வுகள் உருவானது. படைப்பின் அதிர்வு, பாதுகாப்பின் நெருப்பு, அழிவின் கருணை. திரிசூலம் சொர்க்கலோகத்தை அடைந்ததும் காலம் திகழ்ந்தது, நேரம் நின்றது, அரங்கமே அதிர்ந்தது. விஷ்ணுவும் பிரம்மாவும் நின்றார்கள். அவர்களே சிவனை பார்த்து வணங்கினார்கள். அனைவரும் ஒரே குரலில் சக்தியில் முதலிடம் பரமசிவன் என்றார்கள். திரிசூலமே மிகப்பெரிய சக்தி என்றார்கள். விஷ்ணுவோ முன்வந்து கூறினார், எனது பணி பாதுகாப்பது, ஆனால் பாதுகாக்க வேண்டியது படைப்பதே. பிரம்மாவோ சிரித்தார். படைத்தது கெட்டால் அழிவே மருந்து என்றார். சிவன் இறுதியாக குரல் கொடுத்தார், அழிவு வருவது படைப்புக்கு வழி செய்ய. இவர்கள் மூவரும் கை இணைந்தார்கள். மும்மூர்த்திகள் 3 பேர் அல்ல, ஒரே சக்தி. ஒவ்வொருவரும் மற்றவருக்கு மேலோ கீழோ இல்லை, மூவரும் ஒரே சக்தி என்றார்கள். இந்த உலகம் இயங்க படைப்பும் பாதுகாப்பும் அழிவும் 3ம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுவே இந்து தர்மத்தின் மிகப்பெரிய ரகசியம்.